ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவப்பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இங்க ஒரு அற்புதமான சம்பவத்தை நடக்கிறத நாம் பார்க்கிறோம். இயேசுவும் தன் சீஷரோடு படவில் போகிறார். போகிற சமயத்தில் என்ன நடக்குதுன்னா 24வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, படவு அலைகளினால் மூடத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று, அவரோ நித்திரையாய் இருந்தார். கடலில் ஒரு பெருங்காற்று உண்டாகிறது. பெருங்காற்று இருந்தாலும் கடல் கொந்தளிப்பு உண்டாகிறது. கடல் கொந்தளிக்கிறது, என்ன செய்வதுன்னு தெரியல தேவைப்படல. ஆனால் அங்கே வசனம் சொல்லப்பட்டு அவரோ நித்திரையாய் இருந்தார். யோசித்து பாருங்க, அங்கே காற்று அடிக்கிறது, கடல் கொந்தளிக்கிறது, அவன் படவெல்லாம் முழுகத்தக்கதாக அவ்வளோ பயங்கரமான ஒரு கடினமான சூழ்நிலை. இயேசு நித்திரையாக இருந்தார் வசனம் சொல்கிறது. ஆனால் உண்மையிலேயே அவர் நித்திரையாக இருந்திருப்பாரா? பாருங்க, அவருக்கு அந்த சூழ்நிலை தெரியாதா? சில நேரம் நம்ம வாழ்க்கையில் கூட இயேசு அமைதியாக இருக்கிறது போல இருக்கும், ஒன்றுமே கண்டுகொள்ளாத போல இருக்கும். ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது, இவ்வளோ போராட்டங்களை ஃபேஸ் பண்ணுறேன், ஆனால் ஆண்டவருக்கு அது ஒரு பதில் கூட வரலையே, இன்னும் அமைதியாக தான் இருக்கிற, ஏன் ஒயிலோ அப்படி கேட்கறது போல இருக்கும். பயப்படாதீங்க தேவப்பிள்ளை. நடக்கிறது என்ன? 25வது வசனத்தில் வாசிக்கும் போது அப்படியே சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். பாருங்க, சீஷர்கள் எல்லாம் பயந்து போகிறாங்க. ஆண்டவரை இவங்க எழுப்புறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். நீங்களா நான் ஆண்டரை எழுப்பணுமா? நீங்களா நானும் ஆண்டவர் சொல்லி தான் ஆண்டர் அற்புதம் செய்யணுமா? ஆண்டவருக்கு பிரச்சனை தெரியாதா? தேவப்பிள்ளையில் நீங்களா நானும் நம்ம பிரச்சனை சொன்னால் தான் ஆண்டருக்கு தெரியுமா? ஆண்டருக்கு நம்ம பிரச்சனை தெரியாதா? சில நேரத்தில் இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் வருது இல்லை. பயப்படாதீங்க, ஆண்டருக்கு எல்லாம் தெரியும். உங்கள் உட்கார்தல எழுந்திருக்கிறத தூரத்துலேருந்து அறிகிற கர்த்தர். நான் பாதாத்தில் படுக்கப்பட்டாலும் அவர் என் மேலே அவர் நினைவாக இருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை எல்லாம் அவருக்கு தெரியும். தெரியாது போல இருக்காது நினைக்காதீங்க. சில நேரங்களில் ஆண்டர் அமைதியாக இருக்கிறது போல இருக்கும், ஆனால் அவர் படவில் தான் இருக்கிறார். எங்கள் சீஷர், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். எதுக்குங்க 12 சீஷரை தெரிந்து கொண்டாரு? தம்மோடு கூட இருக்கும்படி, அவங்கள நடுக்கடலில் சாகும்படி ஆண்டவர் அவர்களை விட்டுருவார். யோசித்து பாருங்க, அவர்களை அழைத்து அவர்களை உருவாக்கி அவர்கள் மிகப்பெரிய அப்போஸ்தலர் தேசமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் என்பது பிதாவின் சித்தம், தேவ சித்தம். அது ஆண்டவர் அதுக்காக தான் உருவாக்கி கொண்டிருக்கிறார். இவ்வளோ பெரிய திட்டத்தை வைத்திருக்கிற சீஷர்களை நடுக்கடலில் சாக ஒப்பு கொடுத்துருவாரா? இங்கே சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? சில நேரத்தில் நம்மளுக்குள்ள அந்த பயம் வரும்போது நம்ம என்ன செய்வேன்னு தெரியாது, அப்படியே ஒரு மாதிரி கலக்கம் ஆகணும். பயப்படாதீங்க. இங்கே வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். 27ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பாருங்க, எழுந்தாருங்க, ஒரே ஒன்று, காற்றையும் கடலையும் அதட்டினாரு, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இப்போ எந்த சீஷர்கள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிற சொன்னாங்களோ, இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ. ஒன்று சொல்லட்டுமா? இன்னும் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வல்லமையை நீங்கள் பார்க்கல, அவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை பார்க்கல, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை, உயர்வுகளை, மேன்மையை, சுகத்தை இன்னும் நீங்கள் பார்க்கல. அவர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சுங்க, இன்னும் உங்கள் கண்ணு பார்க்கல, உங்கள் செவிகளில் கேட்கல, அது இருதயத்தில் உணரல. நாள் ஒரு நாள் வரும், இவர் எப்படிப்பட்டவரோன்னு சீஷர்களாக ஆச்சரியப்பட்டது போல தேவப்பிள்ளையில நீங்களும் ஆச்சரியப்படுவீர்கள். இப்போ இருக்கிற காற்றை பார்த்து, இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, இப்போ இருக்கிற பலவீனத்தை பார்த்து, இப்போ இருக்கிற கடினமான காரியத்தை பார்த்து மக்கள் உங்களை அவமதிக்கிறாங்களா, தலை குனிஞ்சிருக்கீங்களா? பயப்படாதீங்க. நாள் ஒரு நாள் வரும், அவர் எழுந்திருப்பார், காற்றையும் கடலையும் அதட்டுவா. உங்களுக்கு எதிராக இருக்கிற பிசாசின் கிரிகள் அடங்கி போகும், உங்களுக்கு எதிராக பேசுகிற நாவுகள் அடங்கி போகும்.
கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் பார்ப்பீங்க, கர்த்தருடைய அற்புதத்தை பார்ப்பீங்க. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம், சோத்திரப்பா. காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் உண்டாக்கின கர்த்தர் யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன ஆண்டவரே அந்த கொந்தளிப்பு காணப்படுகிறதோ இயேசுவின் நாமத்தில் அடங்கு என்ற கட்டளை கொடுக்குற, அமைதியில் உண்டாகும் என்று கட்டளை கொடுக்குறப்பா. நீங்கள் உங்கள் அற்புதத்தை இவர்களுக்கு காண செய்யுங்கப்பா. உங்கள் கை வல்லமையை வெளிப்படுத்துங்கப்பா. இவர்கள் ஆசீர்வதியும். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்பு ஒப்பு கொடுக்குறோம், பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்புதாவே, ஆமென். பயப்படாதீங்க, மிகுந்த அமைதல் உண்டாகும். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.